கதவுகள் திறக்கப்பட்டோன்னே அந்த துப்பாக்கியுடைய அந்த ஒளி வந்து ராணி கண்ணில் படுது, அதாவது இரண்டாவது மனைவி கண்ணில் படுது. பட்டோன்னே அவங்க ராணிக்கு தெரியுது இப்போ எதுவும் ஒரு மர்மமான விஷயம் நடக்க போது, ஏதோ சரியில்லைன்றது ராணி புரிஞ்சுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் உங்க சக்திவேல் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவகங்கை சீமை ராணி வேலுநாச்சியார் வீரமங்கை அவங்கள பத்தி இன்னைக்கு இந்த காணொலியில இருந்து பார்க்க போறோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து ராணி வேலுநாச்சியாரை பத்தி பேசணும் ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. சரி, அதுக்கு உண்டான நேரம் தான் இது. இன்னைக்கு ராணி வேலுநாச்சியாரை பத்தி முழுமையா நம்ம பார்க்க போறோம். யாரும் ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நான் அதாவது நம்ம சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்லாம் படிக்கும்போது ராணி வேலுநாச்சியாரை பற்றி நான் படித்தேன். அது உங்களை மாதிரி ஒரு 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 வீரமங்கை வந்து நம்ம பார்க்கவே முடியாது தமிழகத்தில். அப்படி ஒரு வீரமங்கையாக இருந்திருக்காங்க. அவங்களோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த காலத்திலே வந்து பெண்களுக்கும் வந்து சம உரிமை கொடுத்துருக்காங்க. பெண்களும் போருக்கு போயிருக்காங்க, பல இதெல்லாம் வெற்றி கண்டிருக்காங்க. இப்போ அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுடைய கதை தான் இது, வேலுநாச்சியார் அம்மையார் கதை. அவங்க ஒரு நாட்டையும் ஆண்டிருக்காங்க. எப்படி ஆண்டாங்கங்கிறதையும் நம்ம இந்த கதையில் சொல்ல போகிறோம். ஆமாம், ஆங்கிலேயர்களால் நம்ம எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோன்றது இந்த கதை மூலியமாக நமக்கு தெரிய வரும். அவங்க எப்படி நம்ம வந்து வெற்றி கொண்டோன்றது தெரிய வரும். ராணி வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி. அவங்களோட தந்தை பேர் என்ன? ராஜ செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி தந்தை பேர், அவங்க அப்பா பேர். சரிங்களா? இப்ப ஒரு கதையை வந்து நான் சொல்றேன், ஒரு பாட்டா சொல்றேன். நீங்க இந்த கதைக்குள்ள நீங்க டிராவல் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு கதை. இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ராஜ ரகுநாத சேதுபதிக்கு வந்து மகளா வந்து ராணி வேலுநாச்சியார் இருக்காங்க. இவங்க வந்து வளர்றதுக்கு அவங்க ஆக்சுவலா அவருக்கு பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க. வேலுநாச்சியார் தான் முதல் பெண். அவங்க வந்து நிறைய போர்த்திறன், நிறைய பயிற்சி எல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. ஒரு ஆண் மகன் எப்படி வளர்ப்பாங்களோ, அந்த ஒரு மன்னர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வாரிசுக்கு எப்படி ஒரு போர் பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம ராணி வேலுநாச்சியாருக்கு அந்த போர் பயிற்சி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நல்லா வளர்ந்து வராங்க. வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்து வடுகநாத தேவர். முத்து வடுகநாத தேவர் அவங்க கணவர் பெயர். ஆமா. அவர் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த முத்து வடுகநாத தேவர் இருக்கார் இல்லையா, அவங்களோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மன்னர்கள்லாம் அரசர்கள்லாம் கிடையாது அந்த காலகட்டத்துல. அப்ப வந்து இந்த செல்வந்தர்கள், பாளையக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் அவங்கவுங்க ஆட்சி செஞ்சு அந்தந்த இடத்தெல்லாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க நம்ம இந்தியாவை. இப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு வணிக ரீதியா தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வராங்க. அதாவது பிசினஸ் பண்றதுக்காக அவங்க வந்து வராங்க. ஆனா வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்தியா வந்து யாருமே ஆட்சி செய்யாத காரணத்தினால நம்மள வந்து ஆட்சி செய்யணும்ன்றது அவங்க மனசுக்குள்ள வந்து தோணுது. ஆனா அதே சமயம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்களும் வந்து இந்தியாவுக்கு வராங்க. வரும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை யார் ஆட்சி பண்ணணுன்றது பிரெஞ்சுக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சண்டை நடக்குது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கு. நம்மள ஆள்றதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம வந்து ராணி வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கணவரோட சேர்ந்து முத்து வடுகநாத தேவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஆட்சி பண்றாங்க. அவங்க முத்து வடுகநாத தேவர் வந்து அவங்க அப்பா இருக்க வரைக்கும் ஆங்கிலேயருக்கு வந்து இந்த கப்பம் கட்டுறது, டாக்ஸ், எல்லா இடத்துல கப்பம் கட்டுறது தான். ஆமா, இந்த டாக்ஸ் ஒண்ணுதான் வந்து காலங்காலமா நடக்க ஒரு பிரச்சனை. யார் வரி பணம் கட்டுறது, நான் எதுக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் காலங்காலமா இருக்கு. அது வந்து மன்னர்கள் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருக்கு. இப்போ வரைக்குமே இருக்கு அந்த டாக்ஸ் பிரச்சனை. காலத்துல கூட இந்த டாக்ஸ் பிரச்சனை இருக்கு. அது ஓயல. அது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து இந்த முத்து வடுகநாத தேவர் வந்து ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியாரும் பக்க பலமா இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க வந்து வரி பணம் கட்ட மறுக்கிறாங்க. அப்ப இவங்க ஆட்சி பண்ற மண் வந்து சிவகங்கை சீமை, சிவகங்கையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முத்து வடுகநாத தேவர்.
அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மன்னரா இருக்காரு. அவங்க வந்து ரொம்ப நாட்டு அரசரை நல்ல மக்கள் வந்து பாதுகாப்பமா ஆட்சி செய்யறாங்க. அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வராங்க. வரும்போது எப்படி நீங்க வந்து வரி கட்ட நீங்க மறுப்பீங்க சொல்லும் போது நாங்களாம் வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து ராணி வேலுநாச்சியாரும் முத்துவடுகநாத தேவரும் மறுத்துறாங்க. இப்படி இருக்கும்போது ஆங்கிலேயருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு கோபம் இருக்கு. இவங்களை எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து பழித்து இருக்கணும், முத்துவடுகநாத தேவரை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அப்படி நடக்குது பாத்தீங்கன்னா அப்ப வந்து நீங்க சிவகங்கை போனீங்கன்னா வந்து காளையார் கோவில் சொல்லி இருக்கு, இப்பயும் இருக்கு, நீங்க பார்க்கலாம் காளையார் கோவில். அப்ப முத்துவடுகநாத தேவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தினமும் வந்து சிவனை போயிட்டு இந்த காளையார் கோயில் வந்து தரிசனம் பண்றது வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி தரிசனம் பண்ணும்போது உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது வந்து ஆயுதங்கள் இல்லாம தான் போவார். ஏன்னா ஆலயங்களுக்கு ஆயுதங்கள் எடுத்து செல்ல மாட்டாங்க. ஆமா, மன்னர்கள் வந்து ஆயுதங்கள் எடுத்து செல்லல. முத்துவடுகநாத தேவர் வந்து ஆயுதங்கள் எடுத்து செல்லல. இது வந்து என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் வந்து தெரிய வருது. முத்துவடுகநாத தேவர் வந்து தினமும் வந்து காளையார் கோயில போயிட்டு சிவன் வந்து பூஜை செய்யறாங்க. பூஜை செய்யும் போது ஆயுதங்கள் இல்லாம தான் போறாங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கருவி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்டாக்களும் குண்டுகளும் இருக்கு, அதாவது துப்பாக்கிகளும் பீரங்கியும் இருக்கு. இதனால ஆங்கிலேயர்கள் வந்து தோக்கடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கிட்ட ஒண்ணு கிடையவே கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால நம்மள மாதிரி சண்டை செய்ய முடியாது. வாள் சண்டை, போர்க்கருவி, அந்த மாதிரி வந்து வளரிகள், அது மாதிரி வந்து அவங்களுக்கு எதுவும் பயன்படுத்த தெரியாது, நம்ம சண்டை போட தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எதிரிகள் வந்து தூரத்துல இருந்து சுடுறது மட்டும் தெரியும், இல்ல குண்டு போடுறது தெரியும். இதுதான் அவங்களுக்கு பொதுவாகவே வந்து வாள் சண்டை எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது. ஆமா, நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த களரி வித்தை, இந்த போர் திறன்றதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு நன்கு அறிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. வேலுநாச்சியார் வந்து ரொம்ப இதுல வந்து தேர்ச்சி பெற்றவங்களாவும் இருக்காங்க. இப்படி நடக்கும்போது என்ன நடக்குது, ஒரு நாள் வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது முத்துவடுகநாத தேவர் வந்து காளையார் கோயிலுக்குள்ள போறாரு. காளையார் கோயிலுக்குள்ள போகும்போது அவருக்கு வந்து 2 மனைவி இருந்திருக்காங்க. 2வது மனைவி கூட காளையார் கோயிலுக்குள்ள போறாரு. போகும்போது ஆனா அவரு மட்டும் கூட போகல, அவருடைய 2வது மனைவி கூட போறாங்க. ஆனா அவர் கூட வந்து நிறைய காவலர்களும் போயிருக்காங்களா? ஆமா, காவலர்களும் போயிருக்காங்க. ஆனா வந்து கூட போகும்போது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் பின்னாடி அவர் தொடர்ந்து வராங்க. ஆனா வந்து உள்ள கோயில் சாமி கும்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தூண் பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அது வந்து அந்த அறை வந்து கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால என்ன நடக்கு பாத்தீங்கன்னா பூசாரி வந்து சாமி கும்பிடும்போது அந்த தீப வெளிச்சத்துல வந்து அந்த வெளிச்சம் படுது. அப்ப வந்து என்ன நடக்கு பாத்தீங்கன்னா அந்த கதவுகள் திறக்கப்பட்டோன்னே அந்த துப்பாக்கியோட அந்த ஒளி வந்து ராணி கண்ணில் படுது, அதாவது 2வது மனைவி கண்ணில் படுது. பட்டோன்னே அந்த ராணிக்கு தெரியுது இப்ப ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்க போது, ஏதோ சரியில்லை ராணி புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்றாங்க, முத்துவடுகநாத தேவர் வந்து நம்ம தன்வசம் இழுக்கிறாங்க. இழுத்து என்ன பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லா தோட்டாக்களும் வந்து முத்துவடுகநாத தேவரை பார்த்து சுடுறாங்க. சுட்டுன்னு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா வந்து முத்துவடுகநாத தேவர் ஆனா இறக்கல, ஆனா கீழே விழுந்தது யாரு பாத்தீங்கன்னா 2வது மனைவி ராணி வந்து கீழே விழுந்துறாங்க. அவங்க உடம்பு ஃபுல்லா ரத்தம், செங்குருதி ரத்தம் அப்படியே பாஞ்சு இருக்கு. அதை பார்த்து சூடான ரத்தத்தை பார்க்கும்போது முத்துவடுகநாத தேவருக்கு ஆக்ரோஷமான ஒரு கோபம் வருது. இது எப்படியாச்சும் வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து பழி தீக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அக்னியா இருக்காரு. அவர் வந்து அவ்வளவு ஆத்திரமா இருக்காரு. கோலை மாதிரி வந்து பின்னாடி வந்து சுடுறானுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாரு, 2 ஆங்கிலேயர் என்ன பண்றாரு, தன் கையால கழுத்தை நெரிக்கிறாரு. 2 பக்கம் இது வச்சு நெரிக்கிறாரு. ஒரு பிடியை விடல, உடும்பு பிடிமே பிடிச்சு நெருக்கிறாரு கழுத்தை. கொஞ்சம் விட்டா ஆங்கிலேயர் இறந்துருவாங்க போல இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, மத்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, முத்துவடுகநாத தேவரை சராமாரியா சுட்டு முத்துவடுகநாத தேவர் வந்து கொஞ்சம் அவரோட பிடி வந்து அவர் நெருக்கப்படுறாங்க. 2 பேரையும் நெரிச்சுன்னு என்ன பண்றாங்க, முத்துவடுகநாத தேவர் வந்து ஆங்கிலேயர் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. ஆனா கூட 2 பேரும் சேர்ந்து இறந்து வராங்க. யாரு, அந்த ஆங்கிலேயர்கள் இறந்து வராங்க. அந்த அளவுக்கு அவர் பிடி இருந்திருக்கு. ஆனா 2வது மனைவியும் வந்து அதுக்கப்புறம் வந்து முத்துவடுகநாத தேவர் இறந்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சூழ்ச்சி நடக்குது. என்ன சூழ்ச்சி நடக்குது பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆலோசனை பண்றாரு ஆங்கிலேயர்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணி வேலுநாச்சியார் கூட இருக்கும்போது முத்து
ஒடுங்கநாத தேவரை வந்து கொல்ல முடியாது இல்லை அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியுது. அப்ப என்ன பண்ணணும், ராணி வேலுநாச்சியார் கிட்ட இருந்து தனியா வந்து முத்து ஒடுங்கநாத தேவரை பிரிக்கிற டைம்ல தான் அந்த நேரத்துல வந்து முத்து ஒடுங்கநாத தேவரை வந்து கொலை பண்ண முடியுன்றது ஆங்கிலேயர்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு ஆங்கிலேயர் வந்து சமாதானம் பேசுறதுக்காக அந்த வேலுநாச்சியார் கிட்ட போயிட்டு வந்து பேசுற மாதிரியும் அவங்க அதே இடத்துல நிறுத்தி வைக்கிற மாதிரியும் முத்து ஒடுங்கநாத தேவர் கோயிலுக்கு வரும்போது இன்னொரு ஆங்கிலேயர்களால் அவர் கொல்லப்படுறாரு. அப்ப என்ன நடக்குது, முத்து ஒடுங்கநாத தேவரும் ராணி வேலுநாச்சியார் தனித்தனியா இருக்காங்க, முத்து ஒடுங்கநாத தேவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து தெரிய வருது. அதாவது மன்னர் வந்து இறந்து கிடக்கிறாரு தெரியுதுன்னே, ஆனா ராணி வேலுநாச்சியாருக்கு முன்னாடியே வந்து நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரிஞ்சா மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு உணர்வு தட்டி இருக்கு, தெரியுது நம்மளை விட்டு ஏதோ ஒண்ணு பிரியுதுங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ராணி வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்சோடனே அவங்க வந்து பதபதிச்சு போய் அவங்க என்ன பண்றாங்க, குதிரையில வேகமா பிரயாணிக்கிறாங்க. பயணிச்சு வந்து முத்து ஒடுங்கநாத தேவர் கணவரை வந்து பாக்குறதுக்காக வராங்க. 2 சடலங்கள் இருக்கு, முத்து ஒடுங்கநாத தேவரும் 2வது மனைவி இறந்து கிடக்குறாங்க, கூட நிறைய பேர் இறந்து இருக்காங்க. அதை பார்த்துனே ராணி வேலுநாச்சியார் வந்து கடும் கோபம், சரியான சினம், அவங்களுக்கு கோபத்துக்கு உச்ச கடலுக்கே போறாங்க. இந்த ஆங்கிலேயர்களாலதான் நம்ம வந்து இது மாதிரி வந்து கொல்லப்பட்டோம், இவங்க இல்லைன்னா நமக்கு வந்து இன்னத்துக்கு நம்ம வந்து சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாமே ராணி வேலுநாச்சியார். அப்ப வந்து ஒரு வயதான மூதாட்டி என்ன பண்றாங்க, அந்த ராணி வேலுநாச்சியாரோட தாலியை கலட்ட வரும்போது அவங்க வந்து ஒரு கோபமா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னைக்கு நான் அந்த ஆங்கிலேயர்களை வந்து நான் வந்து கொலை பண்றேனோ அவங்க வீழ்த்துறனோ அன்னைக்குதான் வந்து என் கணவர் கட்டிய தாலி நான் வந்து கலட்டுவேன்னு சொல்லி ஒரு வைராகியமும் ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க. அந்த முத்து ஒடுங்கநாத தேவரும் ஒரு கணவரையும் அந்த 2வது மனைவி என்ன பண்றாங்க, சந்தன கட்டைகளால வந்து கொண்டு வந்து அவங்க வந்து எரிக்கிறாங்க. அந்த எரிக்கணும் அந்த நெருப்பை பார்த்து ராணி வேலுநாச்சியார் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க, இந்த ஆங்கிலேயர்களை வந்து நான் வீழ்த்திட்டு தான் நான் வந்து ஒரு திருமாங்கலத்தை இறக்குவேன்ற ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஆனா ராணி வேலுநாச்சியாருக்கு அந்த டைம்ல வந்து 2 பேர் கூட வந்து பக்கபலமா இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் வந்து பக்கபலமா இருக்காங்க. 2 பேர் 2 தூண் மாதிரி வந்து ராணி வேலுநாச்சியார் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சின்ன மருது பெரிய மருது சின்ன மருது 2 மருது இருக்காங்க. ராணி வேலுநாச்சியாரை பார்த்து சொல்றாங்க, நம்ம நேரம் வரும்போது நம்ம வந்து தாக்குதலை நடத்துவோம், இது சமயம் அல்ல, இந்த சமயம் வந்து சரியானது இல்லை, நான் வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்திற்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அவங்க உங்களை பார்த்துப்பாங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க, ராணி வேலுநாச்சியாரை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது என்ன பண்றாங்க, ராணி வேலுநாச்சியார் வந்து அவங்க வந்து பயணிக்கிறாங்க. இதுதான் இந்த ஒரு முதல் பகுதியா இருக்கு, ராணி வேலுநாச்சியார் நடந்த ஒரு முதல் பகுதி, ஒரு துயரமான ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் இந்த ராணி வேலுநாச்சியார் எப்படி வந்து ஆங்கிலேயர் வீழ்த்தினாதுன்றது நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதோட அடுத்த ஒரு பகுதியில் வந்து நம்ம சந்திக்கலாம். சரிங்களா, நான் இன்னொரு பார்ட் 2ல வந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.